மனநோய் ஜோதிட குறிப்பு. நம் வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகளையோ துக்கம் தரும் சம்பவங்களையோ எதிர்கொள்ளும் போது பொதுவாகவே மனம் ஒரு நிலையில் இருக்காது. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறதே என்று வாய்விட்டு பிதற்றுவதும் உண்டு. சின்ன பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு மனசோர்வு, மனநிலை பாதிப்பு உண்டாகிறது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களின் நிலைதான் இறுதியில் பைத்தியம் பிடிப்பது என்பது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுய பச்சாதாபம் அதிகமாக இருக்கும். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வார்கள். தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். காதில் யாரோ பேசுவது போலவும் தன்னை திட்டுவது போலவும் உணர்வார்கள். இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது நல்லது. இல்லையெனில் தன்னிலை மறந்து என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் ஆடைகளை கிழித்து கொண்டு அலைவார்கள். இது மட்டுமின்றி தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள். நவ கிரகங்களில் சந்திரன் மனோகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்றனர். சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெறுவதும் மிகவும் முக்கியமானதாகும். சந்திரன் மனோகாரகன் என்பதால் அவர் பலம் பெற்றால் ஜாதகர் மன வலிமை மிக்கவராகவும் எந்த துன்பத்தையுமே தாங்கும் வலிமை, தைரியம், துணிவு மிக்கவராக விளங்குவார்கள். எந்த ஒரு செயலையும் தெளிவாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்பெற்று வெற்றி பெற்று விடுவார்கள். சந்திரன் ஜனன ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு கிரக சேர்க்கை பெற்று அல்லது ஜென்ம லக்னத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்று குரு போன்று சுப கிரக பார்வை சேர்க்கை பெற்று அமைய பெற்றால் நல்ல உடல் அமைப்பு, மனதைரியம், துணிவு உண்டாகும். சந்திர பகவான் நீசம் பெற்றோ 6, 8, 12 மறைந்தோ அல்லது பாவ கிரக சேர்க்கை பெற்றோ அமைய பெற்றால் கடுமையான மனநிலை பாதிப்பு உண்டாகின்றது. சந்திரன் கேது சேர்க்கை பெறுவது கிரகண தோஷமாகும். சந்திரன் கேது சேர்க்கையால் ஜாதகத்தில் இருப்பது நல்லதல்ல. சந்திரன் பாவிகள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் பலமிழந்து இருந்தாலும் அதன் திசா புத்தி வடும் சமயத்தில் ஜாதகர் மனக்குழப்பம் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்படுவார். ஜனன ஜாதகத்தில் சந்திரன் பலம் இழந்தவர்கள் குழப்பவாதியாகவே இருப்பதை கண்கூடாக காண முடிகிறது. சந்திர திசை, சந்திர புத்தி நடைபெறும் காலத்தில் மனக்குழப்பம் உண்டாகின்றது. சந்திரன் பொதுவாக ஒரு ராசியில் 2.25 நாட்கள் சஞ்சரிப்பார். சந்திரன் மனோகாரகன் என்பதால் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டிற்கு வரும்போது குழப்பங்கள் உண்டாகும். இதனைத்தான் சந்திராஷ்டம் என்கிறோம். இக்காலத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். சற்று ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். தினந்தோறும் சந்திர ஓரை வருகிறது. சந்திர ஓரை காலத்தில் கூட நாம் எடுக்கும் முயற்சிகள் இடையூறு, ஏதாவது பேச்சுவார்த்தை என்றால் அதில் தடை உண்டாகிறது. குறிப்பாக சந்திர ஓரை காலத்தில் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் உத்தமம். சந்திர ஓரை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி, மாலை 4 மணி முதல் 5, திங்கள் காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, செவ்வாய் பகல் 10 to 11, மாலை 5 to 6, புதன் காலை 7 to 8, மதியம் 2 to 3, இரவு 9 to 10, வியாழன் பகல் 11 to 12, மாலை 6 to 7, வெள்ளி காலை 8 to 9, மதியம் 3 to 4, இரவு 10 to 11 மணி அளவில், சனி மதியம் 12 to 1 மணி அளவில், இரவு 7 to 8 மணி அளவில். சந்திரன் சாதகமற்ற உள்ள காலத்தில் வெங்கடாஜலபதியை வணங்கி வழிபாடு செய்வது உத்தமம்.